தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் ஆங்காங்கே மழை நீர் தேங்கியுள்ளது. மேலும் விளையாட்டு மைதானங்களை சூழ்ந்துள்ள மழைநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்கலாம். விஜயகாந்த், குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது, மேலும் பொதுமக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையானது தொடங்கி உள்ளது. கடந்த 5 நாட்களாகவே இந்த மழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. அதாவது அவ்வப்போது விட்டு விட்டு சில நேரங்கள் மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழையாகவும் பெய்து வருகிறது. இதனால் நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தை தீபாவளி பண்டிகை கூட கொண்டாட முடியாத சூழல் தான் நேற்று வரைக்கும் நிலவியது. தற்போது இந்த 5 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு, அதாவது குறிப்பாக மாநகர பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் மிதமான மழைகளின் காரணமாக தாழ்வான பகுதியில் பல்வேறு இடங்களில் மழைநீரானது இன்னும் தேங்கிதான் காணப்படுகிறது. சில தாழ்வான இடங்கள், அதாவது ராம் நகர், இந்திரா நகர் போன்ற பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் இன்றைக்கும் அந்த பிஎன்டி காலனி போன்ற பகுதிகள்லாம் மழைநீர் அந்த குடியிருப்புகளை சூழ்ந்த வண்ணம் தான் காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் நடமாட்டம் பொதுவெளியில் மிக குறைவாக காணப்படுகிறது. இது மட்டுமின்றி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை தொடர்ந்து இன்று 5வது நாளாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்களும் கடலுக்கு செல்லவில்லை. மேலும் அந்த சாலைகளில் இருக்க மழைநீரை மாநகர நிர்வாகம் உடனடியாக அகற்றியதால் போக்குவரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மழைநீரை இன்னும் அகற்றாத காரணத்தினால் அந்த குடியிருப்பு வாசிகள் வெளியில் வர முடியாத சூழல் தான் தற்போதும் உள்ளது. அதுபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அந்த மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் கடந்த 5 நாட்களாக இந்த பெய்த கனமழை காரணமாக தண்ணீர் குளம் போல் தேங்கி உள்ளதால் அங்கு நடைபயிற்சி மேற்கொள்ளாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. மேலும் அங்கு தேங்கிய மழைநீரை வெளியேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் இருப்பதால் நோய் தொற்று அபாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.